வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். 2026 பிப்ரவரி மாதத்தில் ராகுவோட கிட்டத்தட்ட சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் 4 கிரகங்களும் ஒன்றா இணையும். ஒவ்வொரு பிளானட்டும் கிட்டத்தட்ட 30 நாட்கள், ஒரு மாதம் அந்த ராகுவோட இருக்கும். அப்புறம் அது ராகுகிட்டேருந்து விலகியும் செல்லும். இதோடைய இம்பேக்ட் ஒன்று இருக்க போகுது. ராகுனாலே அதோட சேரக்கூடிய ஒரு பிளானட்டோட எனர்ஜியை கம்ப்ளீட்டாக எடுத்து அதுதான் பலன் தரும். ராகு சனி வீட்டில் இருக்குது. ரொம்ப சூப்பர் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பார்வையில் சனி வீட்டில், காற்று வீட்டில் இந்த ராகு வந்து பவர்ஃபுல்லாக டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. உலகளாவிய நிறைய மாற்றங்களும் வேக வேகமாக கொண்டு வரும் இந்த ராகு. அது என்னன்றதை நான் வீடியோ எண்ணில் கொடுக்குறேன். இப்போ ஒவ்வொரு ராசி, மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு லக்னம், அந்த ராசி லக்னத்தை கம்பைன் பண்ணி புரிஞ்சுக்க. மெயினாக அது லக்னத்துடைய இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ராகுவுடைய தசா புக்தி அண்ட் ராகுவுடைய தோஷம், யோகம் இதெல்லாம் உங்கள் சார்ட்டில் எப்படி இருக்குன்றத பார்த்தோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்கள். ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்குறேன். என்ன செய்யும், எந்த அந்த பர்டிகுலராக ஒரு பிளான்ட்டோட காம்பினேஷனில் அது என்ன மாதிரி ரிசல்ட்ஸை கொண்டு வரும் அப்படின்னு இண்டிவிஜுவலாக நம்ம பார்க்கலாம். துலாம் ராசி, துலாம் அண்ட் துலாம் லக்னம், துலாம் ராசி அண்ட் துலாம் லக்னம் 2026 வந்து நமக்கு வந்து ஃபெப்ல இந்த மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் ஒன்று நடக்க போகுது. ராகுவோட சேரக்கூடிய புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் ராகுவோட சேரும்போது அது குருவுடைய பார்வை ராகு மேலே விழும். ராகு சனி வீட்டில் இருக்கும். ஏற்கனவே துலாமை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம், நிறைய நல்ல பலன்கள் இருக்குது. பட் ராகுவோட இணையும் போது அது எந்த வீடு, அது என்ன மாதிரி ரிசல்ட்ஸை தரப்போகுது. துலாமுக்கு அதிபதி வந்து சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆச்சுன்னா அவர் தான் உங்கள் ஆத்மகாரகன், அவர் தான் உங்கள் புத்தி, அவர் தான் உங்கள் மனசு, அவர் தான் உங்கள் அறிவு. அப்போ ராகுனா என்ன? அது ஒரு மாயா, அது ஒரு நிழல். இப்போ ராகுவோட சுக்கிரன் இணையும் போது சுக்கிரன் தன் சக்தியை தக்க வைக்குமா, இல்லை ராகுக்கே அதை கொடுக்குமா? அது ராகு கிட்ட கொடுக்கும், ராகு அதை எடுக்கும். அப்போ அந்த இடத்துல குரு பார்வை இருக்கும்போது சுக்கிரன் செய்ய வேண்டிய ஒரு நல்ல பலனை ராகு உள்வாங்கி எடுத்து அதன் மூலியமாக, இந்த குருவோட பார்வை இருக்கிறதுனால அதன் மூலியமாக அந்த பலனை வந்து ரிசல்ட்ஸை கொடுக்க போகுது. இப்போ ராகு தந்தால் எப்பவுமே வந்து ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப ஹம்புலாக அப்படிலாம் இருக்காது. அது அக்ரெசிவ் மூட் தான் ராகு. ராகுனாலே ஒரு வேகம், இது ஒரு காற்று, அது காற்று ராசியில் இருக்குது. ஸோ ஒரு வேகம் சனியுடைய வீட்டில் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு வேகம் இருக்குது, அதுக்கு ஒரு டார்க் ஷேட் இருக்குது, அது ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அது நல்ல ரிசல்ட்டை தருமான்னு தான் நம்ம பார்க்கணும். யோகக்காரனான ராகு சுக்கிரனோட சேரும் பொழுது அதோடைய தன்மையை உள்வாங்கி இந்த குருவுடைய பார்வையை பெற்று அதோட ரிசல்ட்ஸை நல்லபடியாக தரும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இது சப்போஸ் தோஷமான ராகுவாக இருக்குது உங்கள் பர்த் சார்ட்டில் அப்படின்னா, அப்போ தான் இது உல்ட்டா மனப்பலனையும் ஏற்படுத்தும். இதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்தது புதன். புதன் வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி. அவர் தான் லார்ட் ஆஃப் 9 லக், நாலேஜ், ஸ்பெஷல் நாலேஜ். ஒரு விஷயம் வந்து மற்றவங்களுக்கு தெரியல, புரியல, பட் உங்களுக்கு தெரியுது, புரியுதுன்னா அப்படின்னா அந்த மாதிரி நாலேஜை வந்து இந்த புதன் தரார். அப்படிப்பட்ட அந்த புதனுடைய அந்த இணைவு, ராகுவோட இணைவு, இது எப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது வந்து எஜுகேஷன், பிளானிங், ஓவர் திங்கிங், ஒரு ட்ரேடிங், ஸோ ஒரு விஷயத்தை வந்து கம்யூனிகேட் பண்ணுறீங்க, அந்த ஆஸ்பெக்டில் சில குழப்பங்களை கொடுக்கும், சில தெளிவுகளையும் கொடுக்கும், சில புரியாத விஷயங்களை புரிய வைக்கும். அந்த ஆஸ்பெக்டில் இது வந்து நல்ல ரிசல்ட்ஸை கொண்டு வந்துடும். இதையும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் எடுத்துக்கலாம். ஏன்னா குரு பார்வை இருக்குது. இதுக்கு அடுத்த விஷயமா நம்ம பார்க்குறது சூரியன். துலாமுக்கு வந்து சூரியன் லார்ட் ஆஃப் 11, பாதகாதிபதியாகவும் இருப்பார், லாபாதிபதியாகவும் இருப்பார். அவர் பதவி அதிகாரத்துக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நம்ம வந்து பார்த்தோம்னா, இந்த சூரியன் ராகுவோட இணையும் போது எதிர்பார்க்காத பதவி, அதிகாரம், ஒரு வரவு, ஒரு முயற்சி, ஒரு பொறுப்பு, எக்ஸாக்டாக சொன்னால் ஒரு பொறுப்பு, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து இது உருவாக்கும். இது அந்த சூரியன் ராகுவோட இணையர்தான் வரக்கூடிய ஒரு பலன் உண்டு. ஒரு சிலருக்கு சில ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் ஏற்பட்டாலுமே அதை சரி செய்யும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு துலாம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் லார்ட் ஆஃப் 2 and 7. அப்போ 2 அவர் தான் 7க்கும் அதிபதி. அப்போ ஒரு பக்கம் குடும்பம், ஒரு பக்கம் கலஸ்திரம், ஒரு பக்கம் மனைவி, ஒரு பக்கம் துணை, ஒரு பக்கம் கணவன், இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா அது ஆரோக்கியம். ஆரோக்கியம் சொல்கிறது உங்கள் வாக்குஸ்தானம். இப்போ ராகுவோடு சேரும்பொழுது உடலில் உள்ள நோய்கள், வருத்தம், குழப்பம், அதெல்லாம் என்னென்ன சரி பண்ண முடியும், ஃபேமிலியில் உள்ள சில குழப்பங்களை எப்படி சரி பண்ண முடியும், சில வாக்குவாதங்களை எப்படி ரிசால்வ் பண்ண முடியும், எப்படி குடும்பத்தில் உள்ள நிறைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்து மீண்டும் நல்லபடியாக ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும், இதெல்லாம் தான் இந்த ராகு வந்து
இந்த செவ்வாயோட இணையறனால ஏற்படக்கூடிய பலனை துலாமுக்கு கொடுக்க போகிறார். இது துலாம் ராசி, துலாம் லக்னம் ரெண்டுத்துக்குமே நல்லாவே பொருந்தும். அப்போ நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த 5th ஹவுஸுங்கிறது என்ன? ஏன்னா அந்த இடத்துல தான் இந்த மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் வந்து ராகுவோட ஏற்படுது. இந்த 5th ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம், உங்களோட பூர்வ ஜென்ம ஸ்தானம், உங்களோட புத்திசாலித்தனம், உங்களுடைய வாழ்க்கையை பற்றின புரிதல், நீங்கள் எதை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க, எதை சரியாக உணர்றீங்க, எதை சரியாக முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கிற இடம் தான் அந்த 5th ஹவுஸ். ஸோ அந்த இடத்துல இந்த மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் என்ன பண்ணும்போது ராகுவோட சஞ்சாரம் செய்யும் பொழுது ராகு என்ன செய்கிறாருன்னா எல்லாருடைய எனர்ஜியும் உள் வாங்கி அவர் தன்னுடைய பாணியில் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ண போகிறார், ரிசல்ட்ஸை வந்து கொடுக்க போகிறாரு அர்த்தம். அதுதான் துலாமுக்கு. பார்த்த வரைக்கும் எல்லாம் ஒரு மாதிரி குழப்பமாக போகிற மாதிரி தெரியும். ஒரு நெருடல் வரும், ஒரு குழப்பம் வரும், ஒரு வருத்தம் ஏற்படலாம், ஒரு சிலருக்கு ஒரு நோய்கள் கூட தரலாம். பட் அதுக்கப்புறம் எல்லாமே ரிசல்ட்ஸ் அடுத்தடுத்து அவுட்கம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே என்னென்னா ஒரு அனுபவம், ஒரு புதிய விஷயத்தை தெரிஞ்சு அதுக்கப்புறம் வெளியே வந்தது மாதிரி ஒரு ரிசல்ட்ஸை காமிக்கும். அப்படி தான் இந்த 2026 பிப்ரவரியில் நமக்கு தெரிய வருது. இதுதான் துலாமுக்கு வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை. உங்களுடைய தனிப்பட்ட சுய ஜாதகத்துக்கு பொறுத்தும் இது எந்தளவுக்கு அது பொருந்துங்கிறது நீங்கள் தான் அதை சுயமாக பரிசோதித்து பார்க்கணும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் வந்து இந்த காம்பினேஷனை வந்து இந்த 5 பிளானட் கன்ஜெக்ஷனை வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது வந்து ஈச் அண்ட் எவ்ரி ராசிக்கு தனித்தனியாக அதோடைய அந்த ஸ்தானத்துக்குண்டான பிளானட்டை பொறுத்து தான் நான் அந்த ராகு என்ன செய்ய போதுன்னு சொல்லியிருக்கேன். ராகுனாலே வெறும் பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்க முடியாது அப்படி பிளைண்டாக. ராகு ஆஸ் சம் நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் ஃபோர்ஸ். த்ரூ தட் நெகட்டிவ் ஃபோர்ஸ் இட் ஆக்ட்ஸ் பாசிட்டிவ். அது குருவுடைய பார்வை விழுறதுனால இன்னுமே அது வந்து அந்த ஒரு சுபத்தன்மைக்கு வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது ராகு பண்ணும். பட் நாம் இன்னொரு ஆங்கிள் யோசிக்கணும். இந்த ராகு வந்து உலகளாவிய மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சடனாக அந்த பிப்ரவரியில் நிறைய அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் இன் லைஃப், உலகளாவிய மாற்றங்கள், உலக தலைவர்களுக்கு நடக்கலாம், சில நாடுகளுக்கு நடக்கலாம், சில நாடுகளுக்கு பயங்கர ஏற்றமாக இருக்கும். நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுலாம் பார்க்கும்போது காம்பினேஷன் வந்து இந்த சன் அண்ட் மார்ஸ் அண்ட் ராகு, புதன், சுக்கிரன் எல்லாத்தையும் பார்க்கும்போது சுக்கிரன் வந்து ஃபைனான்ஸை குறிக்குது, புதன் வந்து பேங்கிங் செக்டாரை குறிக்குது அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம், ட்ரேடிங். அப்புறம் சுக்கிரன் வந்து லவ் அண்ட் சுக்கிரன் வந்து மெயினாக வந்து ஃபைனான்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பவர் அண்ட் பொசிஷன், உலகத்தில் உள்ள தலைவர்கள் அல்லது தலைமையாக இருக்கக்கூடியவங்களுடைய பவர் அண்ட் பொசிஷன் ரிலேட்டடு. செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சோல்ஜர்ஸ், ஸோ ஒரு கண்ட்ரியோடைய இராணுவ பலம், அப்புறம் வெப்பன்ஸ், நிறைய விஷயத்தை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2026 இந்த பிப்ரவரியில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் உலகளாவிய மாற்றங்களில் சிலருக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் அந்த கண்ட்ரியோடைய எனர்ஜி ப்ளஸ் அந்த கண்ட்ரியோட லீட் பண்ணுற தலைவருடைய எனர்ஜி பொறுத்து. சிலருக்கு வந்து இது பாதகமாகவும் இருக்குது. ஏன்னா ராகு வந்து நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. அது யாருக்கு பாசிட்டிவ் பண்ணணும், யாருக்கு நெகட்டிவ் பண்ணணும், அவங்க இண்டிவிஜுவாலிட்டி பொறுத்து இருக்குது. ஸோ நெகட்டிவ் சைட்லையும் இருக்குது, பாசிட்டிவ் சைட்லையும் இருக்குது. அது அந்த மாதிரி ஒரு திடீர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர டைம் வந்திருக்கு. ஸோ என்ன வேணாலும் நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டடான இதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், இல்லை அது பார்க்குற மாதிரி சூழ்நிலை வரும்னு சொல்கிறேன். பட் ஒரே ஒரு விஷயம் நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுது என்னென்னா குருவுடைய பார்வை இருக்குது. என்ன நடந்தாலும், என்ன குழப்பம் வந்தாலும், என்ன ஒரு மாதிரி ஒரு கலப்படமான பலன்கள் இருந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே அது ஒரு நல்ல முடிவில் போய் முடியும், நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குழப்பம், ஒரு புயல், அதுக்கப்புறம் ஒரு அமைதி மாதிரி இது அப்படின்னு புரிஞ்சிங்க. ஸோ உங்களுடைய ராசி லக்னம் அந்த காம்பினேஷனோடு இதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. உங்கள் பர்சனல் சார்ட் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. உங்கள் ராகு எங்கே இருக்கார், யோகமாக இருக்காரா, தோஷமாக இருக்காரா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துங்க. சர்வீசஸ் என்ன தேவைப்படுதோ www.lifehoroscope.in லாகின் பண்ணி யூஸ் பண்ணிங்க. நான் உங்கள் சங்கர் நாராயண். மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.